அதே மாதிரி தான் அன்னைக்கு ராத்திரியும் அந்த காட்டு வழி பாதை, ஒத்தையடி பாதையில மாதவும் தீனாவும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, சுத்தி முத்தி வேற யாருமே இல்ல. இவங்க 2 பேரும் மட்டும் தான் அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த வழியா ஒரு பெரிய பரியல் கிரவுண்ட் ஒண்ணு வருது. ஒரு இடுகாடு ஒண்ணு வருது. ரொம்ப பெருசா இருக்கு அந்த இடுகாடு. அந்த இடுகாட கிராஸ் பண்ணி பாதி வழியில வந்துட்டு இருக்கும்போது, தீனா என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, "மாதவ் நீ ஒரு 5 நிமிஷம் இங்க வெயிட் பண்ணு. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு. நான் அப்ப வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு டைரக்ஷன்ல நடந்து போறாரு. மாதவும் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. போன தீனாவ காணவே காணோம். இவர் இங்கேருந்து தீனா தீனான்னு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அந்த பக்கத்துலேருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல. ரெஸ்பான்ஸே இல்ல. என்னடா அது சத்தத்த காணோமே அப்படின்னு சொல்லிட்டு, தீனா நடந்து போன அதே டைரக்ஷன்ல கொஞ்சம் தூரத்துக்கு மாதவ் நடந்து போயிட்டு பேர சொல்லி கூப்பிடுறாரு. அப்பவும் பதிலே இல்ல. அந்த நேரத்துல அந்த பரியல் கிரவுண்ட், அந்த இடுகாட்டுக்கு உள்ளர இருந்து ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டிருந்திருக்கு. மாதவுக்கு பேய் நம்பிக்கையும் கிடையாது, பயமும் கிடையாது. அதனால அவர் தைரியமாவே அந்த இடுகாட்டை நோக்கி அப்படியே நடந்து போறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தீனாவை காணோம், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. தன்னோட ஃப்ரெண்டுக்கு இப்போ இதுக்குள்ளேருந்து ஏதோ சத்தம் கேட்குது, தீனா ஏதாவது ஒரு பிரச்சனையில் எதுவும் மாட்டியிருப்பானோ, நம்ம அவனை காப்பாற்றணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த பரியல் கிரவுண்டை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு விஷயத்தை மாதவ் பார்க்குறாரு.